வணக்கம் வணக்கம். ஐஓபி 2 லட்சம், இந்தியன் பேங்க் டிரான்ஸ்பர் 1 லட்சம், 10 லட்சம் டிரா பண்ணணும். என்ன பண்றது? வணக்கங்க. மக்கள் அங்கங்க தடிக்க விழுகிறத பார்க்க சகிக்கல. எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த கட்சியில நிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. நல்ல யோசனை தான். தலைவர் உள்ள போயிருக்கிறாரு. வந்ததும் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிறோம். அனுப்பி வைக்கிறேன். அனுப்புங்க. பாரு, இடம் மாறி போறான் போல இருக்குது. பாருன்னு நினைச்சுக்கிட்டான். இந்த சார். ஓ, தேங்க்யூ சார். எஸ்டர்டே நோ டேவி ஃப்ரெண்ட்ஸ் உங்க பிரதர் பார்த்தேன். இஸ் இட் டேவி தியேட்டர்ல ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தா. அப்படியே? ஓகே சார். ஓகே சார். லட்ச ரூபாய் இருக்கு. என்னப்பா, இருந்த ₹1,00,000 டிராப் பண்ணிட்ட? தொழில விட்டுற போறியா? தமாஷ் பண்ணாத, இதை டபுள் பண்ண போறேன். டபுள் பண்ண போறியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. உட்கார், காலைல சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள்தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உளுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லு காய போடும்போது கோழி மேஞ்சா அவங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்கிற வைர கம்மல கலட்டிடுவாங்க. எப்பேற்பட்ட பரம்பரை. அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சாமான் வாங்கலான்னு வந்தேன். ₹1,00,000 மொழி எழுதலான்னு வந்திருக்கிறேன். பார்த்து எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா? சில்லறையை விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க, பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிகிட்ட பேசலாமா? என்கிட்டே பேசலாங்க. நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம். இது அக்கவுண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரையா? இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசுனங்க. புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்சவாயினா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. என்னடா பண்ற? ட்ரே ஒழுங்கா போடுற. ஏன்டா இங்க வர்ற? சரைக்கிறதுக்கா? எங்க இருந்து வருது? ஜானி, எப்பப்பா வந்த? என்ன பயந்துட்டியா? இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற? முதல்ல இதை ஆஃப் பண்ணுப்பா. ஆமா, வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது ஒளி இருக்கா பாரு. இருக்கு, அத சொல்றதுக்கு தானே 2 நாளா தேடிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? 3 நாளைக்கு முன்னால ஜாக்பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு ₹8,00,000 விழுந்திருக்குது. இப்ப அவன் ஹோட்டல் அனுரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205. வயசு 50. பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற?
பாட்டி எப்படி எளியா பணக்காரனா? 4 தலைமுறையா லட்சாதிபதியா. அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல் உருண்ட மாதிரியா. நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கி. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை மொட்டை அடிக்கவா? ரெண்டுக்கு சேர்த்து. ஆரம்பிப்பா. அணைக்க மாட்டீங்களா? அது என்னதுப்பா? என்ன வீடு கட்டவா பிளான் பண்ற? ஏன்பா முடிதானே வெட்ட போற? உங்ககிட்ட பேசிட்டாப்பா வியாபாரத்தை பார்க்கணும். ஆமா, முடி வெட்ட எவ்வளவு பணம்? செப்பா, டோனியா, சம்மரா, ஷாம்புவா, வித்தவுட் ஷாம்புவா? இத்தனை பேர் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு ஆள் வெட்டினா போதும். அட, இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன். இதெல்லாம் ஐட்டமா? அப்பா கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி கையில இருக்க துட்ட புடிங்கிறாதப்பா. இந்த பாரு, நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா கொடுக்கறது 2 ரூபாய். உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான், அங்க போ. என் பலகை போட்டு உட்காந்துருக்கவங்கிட்ட போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினாலும் முடி கீழே தான் விழுகுது, நீ வெட்டினாலும் முடி கீழே தான் விழுகுது. நீயாச்சும் இதை வித்துற, அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா என்ன திரும்ப வளரா? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். வளர்ந்தா வந்துருவோம், நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒண்ணா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்காருங்க. என்ன சார் இது? நான் உங்க தலையா பார்க்கணும், நீங்க என் தலையா பாக்குறீங்க? ஜானி நீங்க? ஜானி வருவாரு. அவரு கஸ்டமர் ஆச்சே, நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்கள முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். ஏன்னா சேவை மட்டும் தானே, தலை ஒழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு 4-5 ஜானியா போடலாம். ஜானி விளையாடு, நீ விளையாடு. சார், நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளிய அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா உன் முறை யாரா சின்ன பிடிப்பா? என்ன விளையாடியா? என்ன கிறுக்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்களா இல்ல? விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன். உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இத கழுத்து வரைக்கும் போத்துறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிங்க யாரும் இல்ல, தனியானதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டியிருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டியே? கடைக்கு வருவேன். நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி எனக்கு கூட. ஏன்? எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம், எடுத்துருப்பா. ஒரு கத்தி தான் இருக்குதா? ఏమండి నీంటిలా నేను తెలియలేదు. யார் நீங்க? ఏమండి నిన్నంటి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కానీ ఏమండి மறந்துட்டீங்களா? ஒன்னும் புரியலையே. எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. ఎంతసేపనాலும் పర్వాలేదు, నేను వెయిట్ చేస్తాను బయట. కాలు లేని వెయిలు.
ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, உன்னை வீட்டுல யார் கிளீன் பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுல இருந்து பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ, அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தி வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ என் கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குறேன். இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு. சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே, இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. ஆ, என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க. என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே, தேங்க் காட்.